வர வர ஆக்டிவிட்டியே தெரிய மாட்டேங்குது. நைட்டு ரொம்ப லேட்டா வரா, காலையில விடியறதுக்குள்ள ஓடி போயிடுறா. அதை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவோம். அம்மா, ஐயோ பூச்சி செத்த. எந்த மூமெண்ட் இல்ல, என்னது இவ்வளவு சத்தம் வந்து சத்தியம் எந்திரிக்கவேல. பாவி, நான் நடச்சது கரெக்டா போச்சு. இவ எங்க போறான்னு தெரியலையே. இரு வரேன். பூசணிக்காயா பெட்ல மறைச்சு வச்சிருக்க. அம்மா அம்மா, நான் வரேன். அம்மா, தூங்குற மாதிரி தலைவாடிய பெட்ல செட் பண்ணி அந்த சத்தியா நம்மளை ஏமாத்திட்டு வெளியே ஓடி போயிட்டாமா. எல்லாமே போச்சு. இல்லமா சத்தியா எனக்கு இல்லமா. நிறுத்து, சும்மா காத்தினே கிடக்குறேன். வா நான் பாக்கலாம். அவதான தூங்கி நிக்கிறா. அவ படுத்திருக்கிற மாதிரி எப்படி எல்லாம் செட் பண்ணிருக்கா பாரு. அத நீ பாரு. டேய், அவதான தூங்கி நிக்கிறா. உன் பேச்ச கேட்டு நான் பின்னாடி வந்த பாரு, என்ன சொல்லணும். கபாரே, இந்த மாதிரி இனிமே கணா கண்டுக்குன்னு வந்து என்ன எழுப்பின்னு இருந்த விளக்க பாரு பிஞ்சு போடும். ஜாக்கிரதை, நல்ல தூக்கத்தை வந்து கேட்டு. ஐயோ, நான் பார்த்தப்ப சத்தியா இல்லையே. அப்புறம் எப்படி வந்தா? வந்தேன், பார்த்தேன், ஹெல்மெட். இப்ப இவா வந்தேன், பார்த்தேன், ஹெல்மெட். கொடுங்க, நான் ஊட்டி விடுறேன். வேண்டாம் சார், நானே சாப்பிட்டுக்கிறேன். அட கொடுங்க. ஐயோ வேண்டாம் சார். உங்களால தான் சாப்பிட முடியல. கொடுங்க சார். கொடுங்க கொடுங்க. குட். எங்க காட்டுங்க. இல்ல சார். காட்டுங்க. வாய் தருங்க. சார் எனக்கு போதும் சார். லாஸ்ட் வாய். சூப்பர். இன்னும் ஒரே ஒரு வாய் இருக்கா? இன்னும் ஒரு வாய். இந்தாங்க, பெரிய வாய். காட்டுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. இந்த தட்டை கழுவிட்டு அப்படியே ஆட்டோ பிடிச்சிட்டு வா. என்ன பாக்குற? நித்யா மாத்திரை சாப்பிடணும்ல, புடி. சார், அவங்க எதுக்கு சார் கழுவிட்டு? அதான் ஆயமா இருக்காங்கல்ல. கத்தி பிடிச்ச கையில கழுவுனா தட்டுக்கு ஒன்னும் ஆகாது. என்னங்க, போய் கழுவிட்டு வந்துடுறீங்களா? சீக்கிரம் வந்துருங்க. சீக்கிரம் போயிட்டு வா, நித்யா மாத்திரை சாப்பிடணும்ல. சார், என்ன சார் நீங்க? சாப்பாடு எப்படி இருந்தது? ஏய், இவ்வளவு ஸ்லோவா வருவ? சீக்கிரம் வா. தண்ணி கொடு. இவ்வளவு லேட்டா? என்ன இவங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம? நீங்க டைமுக்கு மாத்திரை சாப்பிடணும்ல, இல்ல டாக்டர் யார் திட்டுவாங்க? என்ன திட்டுவாங்க?
கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இவங்க பாட்டுக்கு ஐயோ தெரியாம கை தவறி விழுந்துச்சு. என்ன தெரியாம அதுக்கு இப்படியா? சார் ரொம்ப வலிக்குதா சார்? எரியுதுங்க. அச்சச்சோ. சார் உடனே போய் மருந்து போடுங்க, இல்லனா கொப்பளம் போட்டுரும். ஆமா சார், போங்க சார், மருந்து போடுங்க சார். இல்ல உன்னால நான் போயிட்டு வந்துறேன். உன்ன உங்களுக்கு நான் வேற தண்ணி எடுத்துனறேன். நீங்க என்னதான் மறைச்சாலும் மறுத்தாலும் பிரபு சார் மேல உங்களுக்கு லவ் இருக்கு. அது ஒரு தனி ஃபீலிங். உங்க 2 பேருக்குள்ளேயும் இனம் புரியாத ஈகோ இருக்கு. அத நீங்க உரம் போட்டு வளர்க்குறீங்க. இங்க பாருங்க, ஈகோ தான் பிரியறதுக்கு எதிரி. பிரபு சாரை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுங்க. பிரபு இழந்துட்டனோ இல்ல வாழ்க்கை இழந்துட்டனோ என்ன அறியாம நான் பேசிருக்கலாம், இல்ல உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நான் தெளிவாதான் இருக்கிறேன். அந்த ஃபீலிங்கை விட்டு நான் ரொம்ப தூரம் எப்போ வந்துட்டேன். இனிமே திரும்பி பார்க்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு விருப்பமான வாழ்க்கைய நான் விட்டேன். ஆனா இப்ப கட்சிக்கிற வாழ்க்கைய நான் விடுறதா இல்ல. என் ஸ்டூடெண்ட்ஸு, என் ஏரியா ஜனங்க, என் தொழில், இது போதும் எனக்கு. நீ சொல்ற மாதிரி எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை. ஏய் நில்லு. உனக்கு என்ன அவ்வளவு திமிரு? அங்கிருந்து அப்படி வர வெள்ளையா இருக்காரு. அப்ப இவர் தான் டாக்டர். டாக்டர், நீங்களே எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க. ஒரு ஆம்பளை எத்தனை பொண்ணை வேணாலும் லவ் பண்ணலாம். ஏன்னா அவன் ஆம்பளை சிங்கம். அதான் கெத்து, உரிமை, ரைட்ஸ். இத சொன்னதுக்கு என் பொண்டாட்டி தாக்கிட்டா டாக்டர். செம்மையா அடிச்சிருக்காங்களே. இங்க பிரபு யாரு? டாக்டர், அந்த மகாபிரபு நான் தான். பிரபுவா? அப்போ இவனை அடி வெளுத்துற வேண்டியதுதான். அடுத்து நீங்க தான் வாங்க. வரேன். நீ வேற என்ன? எதுக்கு அவனை அடிச்ச? ஓ, அவன் பேர் பிரபுன்றதுனால தானே அடிச்ச? ஒருத்தி இருக்கும் போது இன்னொருத்திய பாக்குறதே தப்பு. அத பொண்டாட்டி ஆண்டியா திமுறா போய் சொல்லிடுறான் பத்தியா? அதுக்குதான் அச்சம். ஆமா, ஏன் பிரபுன்னு பேர் வச்சா அடிக்க கூடாதா? இல்ல அந்த பேர் வச்சுக்கிறவன் தான் தப்பு பண்ண மாட்டானா? இல்ல அது பேர் பிரபு. பிரபு இப்ப எதுக்கு போன் பண்ண? அடா ஆமாம்பா, நீ ஏதோ நித்யா ஃபேமிலிக்கு பணம் குத்து பெரிய ஹெல்ப் பண்ணிட்டியான். அதுக்கு நன்றி சொல்லியே ஆகணுமா? அதனால நாளைக்கு விருந்து ரெடி பண்றாங்களாம், நீ வந்துருவியா? இன்னமும் செய்தி சொல்ற மாதிரி சொல்ற. ஏன் இதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இல்லனாலும் நான் தானே சமைச்சாகணும். அதே நீ கடுப்பா சொல்ற. என்ன நானே நீ இந்த வீட்ல என்ன மாட்டி விட்டாங்கிற கடுப்புல இருக்கிறேன். இதுல நான் உனக்கு விருந்து வேற செஞ்சு போடணுமோ? ஒருத்தன் ஜென்டில்மேனா வாழ்ந்தா அவனுக்கு மாலையும் விருந்தும் தேடி வரதான் செய்யும். ஏபா சாமி, அந்த மாலைய நீயே போட்டு வைப்பா. சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டான். நாளைக்கு விருந்துக்கு வந்து சேர். வரத பத்திலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா நித்யா சமையல்னா சூப்பரா இருக்கும். டேஸ்ட் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆனா நீ சமைக்க போறன்னு நினைக்கும் போதுதான் மனசெல்லாம் திக்குன்னு இருக்கு. உன் சமையல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலையே. வந்தாவா வராட்டிப்படா. நீ வரலனா மிச்ச சோத்த குப்பையில போட்டு நான் அப்படியே போயினே இருப்பேன். விருந்தோன்னு தக்கீடு. நீங்க எல்லாரும் என்ன வாங்கன்னு கூப்பிட்டீங்க. ஆனா சத்யா மட்டும் என்ன வர சாரி நித்யா மட்டும் என்ன வர வைக்க மாட்டேன்றாங்க. ஒருவேளை அவங்களுக்கு என்ன வெல்கம் பண்ண விருப்பம் இல்லையோ? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லங்க. ஏ நித்யா, என்னாச்சு? வான்னு கூப்பிடு.
வாங்க சார், நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். நீங்க என் லைஃப்ல பண்ணிருக்க காரியத்தெல்லாம் நான் மறக்க முடியுமா சார்?